கதை கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு. ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி பண்ணணும், ஏன் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை, உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாங்கிற பியூட்டிஃபுல்லோட ஒரு கேரக்டர் இருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ள நான் அப்படிதான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்றதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படி அப்படியே கேட்கும் இல்லையா, கண்ணு அசைக்காம அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன். சேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாமா இதாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோதான் சொல்லுவார். ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படம் பண்ணலாம், பட் சில படங்கள் வந்துட்டு ரொம்ப கண்டென்ட்டாக சோல்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஸோ அந்த நேர்மையான ஒரு படம் இது. ஏன்னா ஒரு படத்துக்கு ரைட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ரைட்டர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற போது கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும், எந்த குழப்பமும் இல்லாமல். அது எடிட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது, கரெக்டாக இருக்கும், லிமிட்டாக இருக்கும். ஸோ அந்த கதையை குழப்பம் இல்லாமல் அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டைரக்டர் அண்ட் டீம். ஸோ ஜேசு சாருக்கு வந்துட்டு பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த படத்தை அவர் வந்துட்டு முதல் படமாக எடுத்து நேர்லேயே மீட் பண்ணாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கதைகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜே ஸ்டூடியோஸில் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. ஓகே, அனைவருக்கும் வணக்கம், நன்றி சார். இந்த குழுவுக்கும் நடுவில் உள்ள ஒரு மாலை அதில் இந்த கலைகள் 64, அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குனருமான தமயந்தி அவர்கள். ஓவியமும் ஊறுகாய் போடுவதும் என்ன ஒன்று தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள். ஆனால் பல காரியங்கள் செஞ்சால் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு பொது கருத்து ஒன்று உண்டு. ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து தமயந்தி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் வியந்து உண்டு. அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது. நமக்கும் கச்சிதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு ஆள் ரொம்ப கச்சிதம் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை வரும் அல்லவா, அந்த மரியாதை. ஓவியர்னு சொல்லிட்டேன்ல, ஒரு 5 வரியில் ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பார்க்குறேன். ஒரு பெரிய நாடு, பெரிய தேவாலயம், அந்த ஒரு ஓவியர், இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில் தமயந்தின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு 60 அடி உயரம் 70 அடி உயரத்தில் இருக்கு. அதுலெல்லாம் அந்த தேவாலயத்தில் பல விதமான ஓவியங்கள், அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரையலாம். பல நாட்டு மந்திரிகள் மன்னர்கள் வந்து குவிய போறாங்க. நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடி போய் இந்த ஓவியர் அவங்க பெரிய பெரிய தலைமைச் செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான். ஆனால் நடக்கிற காரியமா? எத்தனை பேர் வந்துட்டாங்க, விருந்தாளிகள் வந்துட்டாங்க, பார்த்துக்கிறாங்கிறப்ப இல்லை, ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன், அது காயறதுக்கு 2 நாள் கழிச்சு வைங்க. எங்கேயா ஓவியம் இருக்குன்னா அந்த மூலையில கையை காமிச்சிருக்கான், கண்ணே தெரியல. அந்த விதானம்னு சொல்லுவாங்கல்ல, ரூஃபே தெரியலையா, அங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா யாருக்கும் தெரியாது பண்ணோம்னு அந்த ஓவியம் சொன்னா எனக்கு தெரியும்னு சொன்னான். இதை நான் போகிற போக்கில் சொன்னா கூட இதை படிக்கும்போது அந்த கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணி விட்டாரு. என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு வவ்வால் கூட அதை பார்த்துருங்களா, பிறந்து போகும்போது அங்கே ஒரு தப்பு இருக்கு, அதை திருத்துவேங்கிறது இருக்குல்ல. அதனால அந்த ஓவியருக்கு தமயந்தின்னு பேர் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.